வேதத்திலே இயேசு தாமே இந்த சம்பவத்தை உதாரணமாக சொல்லுகிறார். 2 மனிதர்கள் பிரார்த்தனை பண்ணும்படி தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஒருவர் மேல் வகுப்பைச் சேர்ந்த பரிசேயர் என்கிறவர். இவர் ஆலயத்துக்குள் பிரவேசித்து, ஆண்டவரே, நான் வழிப்பாரி, கொள்ளைக்காரனாவது, தீமை செய்கிறவனாவது, மற்றும் ஒழுக்க நெறியற்ற உபச்சாரக்காரனாவது அல்லது பிற மனிதர்களைப் போலவும் நான் இல்லை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அத்தோடு நிறுத்தாமல் தனக்கு பின்பதாக நின்று கொண்டிருக்கிற வரி வசூல் பணி செய்கிற மனிதனையும் அவனைப் போல நான் இல்லை என்று சொல்லி தன்னை இறைவனுக்கு முன்பாக தன்னை பிறருடன் ஒப்பிட்டு பெருமையாக எண்ணுகிறான். அத்தோடு நில்லாமல் தன்னுடைய நற்காரியங்களை இறைவனுக்கு நினைப்பூட்டுகிறான். இவ்விதமாக, நான் வாரம் 2 முறை உபவாசம் இருக்கிறேன். உபவாசம் என்பது நமது சரீரத்தை ஒடுக்கி ஆத்மாவிலே பலன் கொண்டு ஆண்டவரோடு கூட நெருங்குவதுதான் உபவாசம். இதற்குத்தான் அது உதவி செய்கிறது. தொடர்ந்து பெருமையாக இறைவனுக்கு முன்பாக தன்னுடைய காரியங்களை விவரித்து காட்டுகிறான். என்னுடைய சம்பாத்தியத்தில் 10 ஒரு பகுதியை இறைவனுக்காக ஆலயத்தில் கொடுக்கிறேன். ஆகவே உதாரணமாக 1,00,000 ரூபாய் வருமானம் என்றால் அதிலே 10 ஒரு பங்கு 10,000 ரூபாயை நான் இறைவனுக்காக கொடுக்கிறேன். உச்சபட்சமாக அவன் சொல்லுகிறான், தன்னுடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதனைப் போல நான் இல்லை என்று ஒப்பிட்டு பெருமையாக பிரார்த்திக்கிறான். ஆண்டவருக்கு நம்மை குறித்த அறிமுகம் தேவையே கிடையாது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளிப்படையாக உள்ளது. ஆனால் மற்ற ஒருவனோ, அந்த வரி வசூல் செய்கிற மனிதன், தான் அநியாயமாகவும் அதிகமாகவும் துன்புறுத்தி வசூல் பண்ணியிருப்பேன். ஆனால் அவைகளெல்லாம் அவன் உணர்ந்து தன் தவறுகளை உணர்கிறான், ஒப்புக்கொள்ளுகிறான். இறைவன் என்னை நன்றாய் அறிவார் என்று உணர்ந்து தூரத்தில் நின்று தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்காமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு எல்லா விதமான வருத்தத்தோடும் கண்ணீர் வடித்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறான், ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று பிரார்த்திக்கிறான். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பெருமையாக பேசி ஒப்பிட்டு தன்னை உயர்த்தின மனிதன் அல்ல, தன்னை கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவன் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு கூட திரும்பி போனான். வேதம் நமக்கு போதிக்கிற பாடம் என்னவென்றால், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்முடைய வாழ்வில என்றும் தாழ்மையாக வாழ எல்லா வல்ல இயேசு நமக்கு உதவி புரிவாராக. ஆமென். Like, share and subscribe.